சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து விஜய் மீது வன்மத்தை கக்கிட்டாங்க, இயக்கத்தின் மீது வன்மத்தை கக்கிட்டாங்கன்னு விஜய் ஓப்பனாக பேசியிருக்காரு. இல்லை, அது மட்டும் இல்லை, அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை அரசியலாக்க வரும்போதுன்னு சொல்லிவிட்டு அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவருடைய வழக்கமான பாணியில் திமுகவை குற்றம் சாட்டக்கூடிய கபட நாடகதாரிகள் என்ற விஷயத்துடன் அதை சொல்கிறேன். கடுமையாகவே சொல்லியிருக்கிறார். என்ன, மு.க. ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவரான தமிழக முதல்வரையும், என்ன அரசாங்கம்னு பொறுப்புன்னு அவங்க தானே சொல்லி ரைட்டு. அது வந்து அரசியலில், அதுவும் இன்றைக்கி வந்து மாற்று அரசியல் அவர்தான் என்று அவர்கள் அறுதியிட்டு வரும்பொழுது, தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அப்படி அணுகுவது என்பது வந்து நமக்கு புரியுது. அப்படி தான் அரசியல் ரீதியாக இருக்க முடியும். அவர்களுடைய தொண்டர்களை சரி வழிப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். சரி, அது வந்து அதே போல் தீர்மானங்கள் என்பதாக போட்டிருக்காங்க. முதல்ல இரங்கல் தீர்மானம் போடுறாங்க கரூருக்காக. அதற்கு பிறகு நாம் எதிர்பார்த்தது அந்த 41 பேருடைய படங்களை வச்சு பண்ணுவாங்கன்னு, அது நமக்கு கிடைக்கல. ஆனாலும் இரங்கல் தீர்மானம் போட்டாங்கங்கிற அளவுக்கு அவங்க திருப்தி அடைவாங்க. ஏன்னா அவர் மீது பெரிய ஒரு பற்று, எதிர்பார்ப்பு, ஒரு உணர்ச்சிகரமான உணர்வுபூர்வமான எதிர்பார்ப்பில் அந்த பலியான குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சரி, அங்கே அணி திரண்டவர்களும் சரி இருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் கூட விஜய் மீது பெரிய குற்றச்சாட்டாகவே சொல்ல மாட்டேங்காங்க. அவங்களும் அரசாங்கம் போதுமான அளவு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல என்ற விஷயம் தான் சொல்கிறேன். இதெல்லாம் நாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடியது. ஆனாலும் நாம் எதிர்பார்ப்போம் விசாரணையை. ஓகே சார்.